வணக்கம் அன்பு உள்ளங்களே. நாங்கள் இப்போ எங்கேருந்து இந்த பதிவை போடுகிறேன் அப்படின்னா, ஜப்பானின் ஹிரோஷிமா நகரத்திலிருந்து. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அணு ஆயுத போரில் சிக்கிக்கொண்டு முற்றிலும் அழிந்து போன ஒரு நகரம் இந்த 1942 அப்படிங்கிறது நம்ம படிச்சிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ நாங்கள் இது பார்க்குறது என்னென்னா, ஒரு 40-50 வருடங்களுக்குள் இவர்கள் எப்படி இப்படி கொண்டு வந்தார்கள், எப்படி இந்த சாதனை நிறுத்த முடிஞ்சுது அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். நேர்த்தியான கட்டிடங்கள், வடிவமைக்கப்பட்ட சாலைகள், வீடுகள், தங்கும் விடுதிகள், கண்டிப்பாக அழகான தோற்றத்துடன் காணப்படும் இந்த ஹிரோஷிமா நகரத்திற்கு முக்கிய காரணம் ஜப்பானிய மக்களினுடைய அந்த ஒழுங்கமான கட்டமைப்பு முறையும் டிசிப்ளின் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டிருக்கோம், இப்போ கண்கூடாக பார்க்குறோம். இது உதாரணம் பார்த்திங்கன்னா, இந்த சாலையில் செல்லும் வாகனங்கள் எப்படி பாருங்கள், அவங்களுக்கு ஒரே வரையறுக்கப்பட்ட அந்த இடத்துல தான் நிற்கிறாங்க. அப்படி திடீர்னு பாதியில் வந்துட்டாலும் அது ஸ்டாப் போர்டு சிக்னலில் ரெட்டு வந்த உடனே நின்றுடுறாங்க பாருங்கள். நின்றுட்டு அதுக்கப்புறமா தான் அதுக்குரிய க்ரீன் சிக்னல் வந்த பிறகு தான் போகிறாங்க. இந்த குழந்தைகள் கூட நட அப்படின்னு வந்த பிறகு தான் போகிறாங்க. ஈவன் பார்த்தா நாய்கள் கூட அப்படி தான் பண்ணுறது, வளர்ப்பு நாய்கள் கூட அப்படி தான் நின்றுடுறது. அது எப்படின்னே தெரியல. குறுக்க போகிறதோ இந்த போகிற அந்த ஒன்று கூட இந்த ஹிரோஷிமா நகரத்தில் காணப்பட முடியல. பார்க்கிங் கூட பாருங்கள், எப்படி அழகாக அவங்களுக்காக வரையறுக்கப்பட்ட அந்த ஒரு இடத்துல தான் நிறுத்தி வச்சுருக்காங்க. சின்ன சின்ன சந்துகள் கூட நேர்த்தியான முறையில் இருக்கிறது. ஒரு தூசுத்தும் ஒரு குப்பைகளோ எங்கேயுமே காணப்படலை. எப்போ முனிசிபாலிட்டி வருவாங்களா, இல்லை வரமாட்டாங்களா, இல்லை இவங்களையா என்ன, கண்டிப்பாக பாராட்டப்பட வேண்டிய விஷயம். வராங்க தான், ஆனால் அந்த ஓரமாக அது பாருங்க, ஒருத்தவங்க அள்ளிட்டு போகிறாங்க. ஆனாலும் மக்கள் அவங்களுக்குரிய ஒரு உணர்வில் குப்பைகள் அதிகம் போடுவதே இல்லை. ஏன் மரங்கள் கூட ஜப்பானிய மக்களுக்கு சொற்படி கேட்குறதா என்னவோ தெரியல, ஆச்சரியமாகவே இருக்குது. அங்கே பாருங்கள், அழகாக நிற்கிறாங்க. அந்த பார்க்கிங் பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்தியாவும் இப்படி மாறிக்கிட்டால் எப்படின்னு ஒரு கேள்வி எல்லோரும் கேட்க வேண்டியது. எப்படி மாற முடியும்? இந்திய மக்கள் தான். இது அரசாங்கத்தை எந்த காரணம் கொண்டு குறை சொல்லவே கூடாது. இந்திய மக்கள் தான் அவங்களா நினச்சி இந்த நம்ம நாட்டில் இப்படி அழகாக வரணும் அப்படின்னு நினச்சா தான் மாற முடியும். மாறுவோம் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.